மெதுவா போனாலும் பரவால்ல. ஆனா இலக்க நோக்கி போகணும். அந்த இலக்க நோக்கி யார் போறாங்களோ, அவங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள் அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ராசிக்காரங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களை சொல்லலாம். நல்ல குணவான்களா இருப்பாங்க. இவங்களுடைய பலம் என்ன? இவங்களுடைய பலவீனம் என்ன? அதே நேரத்தில இவங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும்? குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும்? தொழில் எப்படி அமையும்? ஆன்மீகத்தில இவங்களுக்கு ஈடுபாடு எப்படி இருக்கும்? இத பத்தின முழு தகவலும் இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். அது மட்டுமல்லாம இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க ரிஷபராசி என்பவரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு நிலையான தன்மையுடையவங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தில் அடி எடுத்து வச்சாலும் அது ஒரு நிலையாக இருக்கணும், அது வெற்றியோட அடியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதன் பிரகாரம் வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். வாழ்க்கையை கூட அவசரப்பட மாட்டாங்க. ஒரு அடி எடுத்து வச்சிட்டோம்னா அது உறுதியோ இருக்கணும், ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே இவங்க கொஞ்சம் பொறுப்பு, குடும்ப பொறுப்பு சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இயற்கையாகவே இவங்களுக்கு கொஞ்சம் அமைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக ஒரு மென்மையாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. எப்பவுமே தன்னுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இங்கே 3 கிரகங்கள், அதாவது இந்த ரிஷபராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அது சூரியனோட நட்சத்திரமும், சந்திரனோட நட்சத்திரமும், செவ்வாயோட நட்சத்திரமும் இருக்குது. இங்கே ஒரு குடும்பமாக 3 நட்சத்திரமும் ஒற்றா இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பம் தான் உலகம் அப்படின்னு இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, தன்னுடைய குடும்பத்தை ஒரு பத்திரமா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வேலை செய்கிற இடத்துல ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். அது நிறைவேறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இந்த பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் மனதில் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படி கொஞ்சம் முயற்சியை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு அடியும் ஒரு நிலைத்தன்மையோடு எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த நிலைத்தன்மை ஜெயிக்கிற வரைக்கும் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களாம் பார்த்துட்டு ஏன்டா அதில் வீணாக உழைப்பை போட்டுட்ருக்க, வேறு ஏதாவது முன்னேறத்துக்கான வழியை பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசுராது. எப்படியாவது இதில் லாபத்தை பார்த்துடலாம், இந்த தொழிலில் எப்படியாவது முயற்சி பண்ணி ஒரு முன்னுக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக உழைப்பை போடக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய புதிய வாய்ப்புகள் டக்கு டக்குன்னு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை இவங்க ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. புதுசாக நிறைய வாய்ப்பு இருக்குது, வேணாம் நம்மளுடைய இதையே நம்ம தொடர்ச்சியாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. உழைப்புக்கு எந்த இடத்துலையும் அஞ்சு நிற்க மாட்டாங்க. உழைப்பு அதிகமாக போடக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். ஏன்னா ஓய்வில்லாமல் உழைக்கிறது இது உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா ஓய்வில்லாமல் உழைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். அவங்களே இவங்களுடைய உழைப்பை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்னடா இந்த அளவுக்கு இவனால் உழைக்க முடியுது, இந்த அளவுக்கு யாராலையும் ஒரு 8 மணி நேரம் வேலை அப்படின்னா 8 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த காலமாடு எப்படி
உழைச்சிக்கிட்டே இருக்கோ அது மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் நல்ல உழைப்பை போடக்கூடிய நல்ல உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உறவுகளை அவ்வளோ நேசிப்பாங்க. உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் நிற்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். பெரும்பாலும் இவங்க வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்லது. ஏன்னா இவங்க வந்து சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்லது. பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடெல்லாம் இவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில் இவங்க சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபடணும். அப்படி வழிபடும் போது இவங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். ஏன்னா இவங்க வந்து சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் ஒரு மனநிறைவான வாழ்க்கை இவங்களுக்கு அமையணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. தாமரை மலர் சாற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் பண விஷயத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சேமிக்கக்கூடிய பழக்கமுடையவங்களாக தான் இருப்பாங்க. நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கணும், தங்கம், பொருள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் முதலீடு செய்யணும் அப்படின்னு விரும்புவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். வாழ்க்கையை ரொம்ப மெதுவாக முன்னேறினாலும் ஒரு நிலையான முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல திறமசாலிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இனிப்பு பொருள்கள், இனிப்பாக இருக்கிற பொருள்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்க நல்ல உடல் எடை போட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சதைப்பிடித்தார் போல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கரெக்டாக அந்த உடற்பயிற்சி, உணவை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக செஞ்சாங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் மட்டும் அடிக்கடி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி அப்படின்னாவே ரொம்ப பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்க்கும்போது வங்கியில் நிதி சம்பந்தமான தொழில் இவங்களுக்கு ஏற்ற தொழில், விவசாயம் செய்கிறது, கட்டட சார்ந்த தொழில், நகை வியாபாரம் செய்கிறது, இசையில், கலையில், ஃபேஷனிங் சார்ந்த தொழில், அழகு சார்ந்த தொழில் இதெல்லாம் அமைச்சிக்கிட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் செய்வாங்க. நீங்கள் எந்த மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. நிலம் வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறது இது எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும். இந்த சார்ந்த தொழிலெலாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார லெவலில் ஹை லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நண்பர்கள் நிறைய இருந்தாலும் ஒரு சில நண்பர்கிட்ட மட்டும்தான் ரொம்ப நெருங்கி பழகுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். அந்த ஒரு சில நண்பர் பார்த்திங்கன்னா லைஃப் லாங், அதாவது சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் மேட்லேருந்து காலேஜ் மேட்லேருந்து அவங்க லைஃப் லாங் வந்து அந்த நண்பனை வந்து கொண்டுட்டு போவாங்க. உண்மையாக நண்பர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கைக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்கள விலக்கி வைக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பம் தான் உலகம் அப்படின்னு வாழ்வாங்க. பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகளை அவ்வளோ நேசிப்பாங்க. தன்னுடைய பொறுப்புகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு அமைதியான நபராக இவங்க இருப்பாங்க. தேவையற்ற சண்டை சச்சரவு இதெல்லாம் கொஞ்சம் இவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. தேவையில்லாமல் சண்டை போடுறது, தேவையில்லாத வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். காதலிக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் உண்மையாக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனதார நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்நாள் முழுவதும் அவங்கள மதித்து அவங்கக்கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பாதுகாப்பு உணர்வை இவங்க எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஏமாற்றம் எண்ணமோ அல்லது துரோகம் செய்கிற எண்ணமோ இவங்களுக்கு அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக கிரகம், கலை சார்ந்த ஒரு கிரகம் வந்து இவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் ஒரு சுகபோகமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதற்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடம்பர செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போட்டாங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சாதகமான லைஃப் அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக நிறைய விஷயங்கள் மாற்றம் செய்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஒரு வீடே கட்டிட்டுனா கூட மறுபடியும் அதை இடித்து கட்டுறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இவங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா இவங்களுடைய பொறுமை தான். பொறுமைக்கு உதாரணமே 12 ராசிகள்லேயே இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம்.
ஒவ்வொரு வேலையுமே பாதியில் விட்டுட்டு போகிறது, பாதியாக செஞ்சுட்டு அதை சரி முடிக்க முடியல, இந்த வேலையை கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னு விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப பொறுமையாக அதில் என்ன தப்பு நடந்தது, எதனால் நடந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது, இதை பற்றி அலசி ஆராய்ந்து அந்த தொழிலில் உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து ரொம்ப பொறுமையாக அதுக்கப்புறம் அலசி ஆராய்ஞ்சு ஒரு அனலைஸ் பண்ணி அந்த தொழிலை கரெக்டாக வழி நடத்திட்டு போய் ஓரளவுக்கு முன்னுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப நம்பகமானவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். இவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷலே இதுதான் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் பணி செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு விசுவாசமான நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கரெக்டாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லும்போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப பொறுமையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலையில் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க, திட்டமிட்டு செயல்படுவாங்க. அதே நேரத்தில் யாரை நம்பியுமே அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டாங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பரமாக வாழ்கிறத விட குடிசை வீடாக இருந்தாலும் நீட்டாக அழகாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசி என்பர்கள் யாராவது இந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சகாயஸ்தானத்தில் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இருந்த அந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக போகுது. எடுக்கிற வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு மதிப்பு மரியாதை இதெல்லாம் தேடி வரப்போகுது. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது. இதனால் வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடே கூட ஒரு சிலர்லாம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சகோதரரால் சகோதரியால் ஒரு சில சண்டை சச்சரவுகள் கருத்து வேற்றுமை இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகி இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக செயல்பட போகிறீங்க. வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரகமாக இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவசரம் காட்ட வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன வாக்குவாதம் வருது அப்படின்னா கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டதில் சின்ன சின்ன இடையூறுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக செயல்படிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த நேரத்தில் தனக்கரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் ஆகஸ்ட் 9 வரை அஸ்தமனமாக இருப்பதனால திட்டமிடாமல் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம். அப்படி திட்டமிடாமல் நீங்கள் இறங்குற விஷயங்கள் ஒரு சில சங்கட்டத்தை கொடுக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடியவங்க கொஞ்சம் யோசிச்சுவாங்க. இந்த விலை உயர்ந்த பொருள்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறவங்க அது கரெக்டாக இருக்கா, அதற்கான டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஒரு நிலமே வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட அது ப்ராப்பராக இந்த பத்திரங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா, மூலப்பத்திரத்தை வாங்கி அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு இது ஒரு பக்கம் நிறைவேறும். இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுதுன்னு நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக செயல்பட்டீங்கன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. ஆகஸ்ட் 9க்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் இந்த ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நெய் வைத்தியமாக ஒரு பொங்கல் வைத்து படையல் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ அருள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் ஜென்ம ராசியை விட்டு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆகஸ்ட் 2 முதலே விலகிறதுனால மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் அதிகமாகும். இதனால் வரையிலும் ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, ஒரு விதமான கஷ்டம் இருந்தது இல்லையா, உங்களுடைய ஆள் மனதுக்குள்ளே ஒரு விதமான தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி அதிகமாகும். தேவையில்லாத விரைய செலவுகளும் கொஞ்சம் குறையும். வரவேண்டிய பணமும் உங்களுக்கு வரும். குறிப்பாக சொல்லும்போது ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுப்புணர்வு அதிகமாகும்.
குடும்பத்துக்குள்ளேயே எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல முக்கியமாக ஒரு சில பொறுப்புகள்லாம் உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. அந்த பொறுப்பில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். திடீர்னு காற்றாக போயிட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு அடமழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடமழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் மறதி போன்ற பிரச்சனைகள் சக மாணவர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்பில் கூடுதல் கவனத்தோடு இருங்க. ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்களாக இறங்க வேண்டாம். அது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுத்துரும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சக மாணவர்கள் கூட ஏதாவது இடைஞ்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனடியாக உங்களோட ஆசிரியர்கிட்டையோ உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சண்டை சச்சரவு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பொதுவாகவே நீங்கள் ரொம்ப அமைதியான நபர்கள் தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தையே தோன்ற மாதிரி ஒரு சிலர்லாம் செயல்படுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். முடிந்தால் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்றுடுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ அருளும் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இருந்தது அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. இந்த 2 அருளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளும் நீங்கள் செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓ மகாலட்சுமி தாயாரை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. கட்டாயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் நிறைவேறும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.